ஆங்கில அரசாங்கத்தையே நடுநடுங்க வைத்தது ஒரு இந்திய பெண்ணின் வீரம். 18 வயதில் கணவர், குழந்தை, நாடு, பதவி அனைத்தையுமே இழந்தாலும் அவளது வீரம் குறையவில்லை, மனமும் தளரவில்லை. தனக்கு பிடித்த ஆணுடை தரித்து தன் வளர்ப்பு மகனை முதுகில் சுமந்து கொண்டு தன் குதிரை லகானை வாயில் கடித்துக் கொண்டு 2 கைகளிலும் வாளேந்தி புயல் போல் யுத்தம் செய்தாள். இரு புறமும் ஆங்கிலேயர்களின் தலைகள் கணக்கிலடங்காமல் உருண்டது. ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பலமா என மிரண்டு போனது ஆங்கில அரசு. இந்த யுத்தம் சரித்திரமே திரும்பி பார்க்கும் ஒரு புரட்சியாகும். வீரமிக்க அவளது குதிரையும் அவளை 100 மைல் தூரத்திற்கு காற்று போடச் சென்று பாதுகாப்பான இடத்தில் இறக்கிவிட்டு உயிரை விட்டது. தலைகள் வெட்டுப்பட்டு இடது கண் வெளிவந்த நிலையிலும் தன்னை தாக்கியவர்களை வெட்டி வீழ்த்திவிட்டு மயங்கினாள். அவளின் கடைசி ஆசைப்படி ஆங்கிலேயர்களுக்கு அவள் உடல் கிடைக்காதபடி வீரர்கள் அவள் உடலை மறைத்தார்கள். ஆங்கில ஆதிக்கத்துக்கே சிம்ம சொப்பனமாக விளங்கிய வீரமங்கை ஜான்சி ராணி லட்சுமிபாயின் கதை இது. நன்றி.